ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவர் சொல்றாரு, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். இந்த புதிய வருஷத்துல பழைய பாவங்கள், பழைய சுவாபங்கள், பழைய கடன் பிரச்சனை, பழைய தோல்வி, பழைய கசப்பான அனுபவங்கள், பழைய விரோதங்கள், பழைய நஷ்டம், ஆமென், இப்படி இந்த கடந்த ஆண்டில் எதெல்லாம் வாழ்க்கையில் நெகட்டிவாக ஒருவேளை எதிர்மறையாக இருந்தவங்க வாழ்க்கையை அழிச்சிச்சோ, தெய்வ பிள்ளைகளை உங்கள் சமாதானத்துக்கு அடிச்சிச்சோ, கர்த்தர் இன்னைக்கு என்ன சொல்லனா, இந்த புது வருஷத்தில் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணா புதுசாக மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளை, இதை நம்புங்க. இதை விசுவாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்வதற்கு உண்மையில் இருக்கிறார். இதை சொல்கிறது, இதை ஒரு மனுஷனோ இல்லை அதிகாரியோ ஒரு பெரிய தலைவரை சொல்லலை. இதை சொல்றது யாருன்னா, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, தெய்வ பிள்ளைகளை இந்த அண்ட சராசனில் உருவாக்கினவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நிற்கும். அவர் சொல்றாரு, நான் சகலத்தையும் புதிதாக்குறேன். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் பழைய காலத்து பழைய வாழ்க்கையின தோல்விகளை பார்த்து திரும்பி பார்க்காதீங்க. அதனால தான் ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை. ஐயோ, போன வருஷம் இப்படி ஆயிடுச்சு, போன வருஷம் இப்படி நஷ்டம் வந்துடுச்சு, இப்படி ஆயிடுச்சு. பிரதர், 25வது வருஷம் இல்லை, இப்போ சில வருஷமாகவே திரும்பி பார்க்கும்போது என் வாழ்க்கையில் தோல்விகளும் அவமானங்கள் தான் இருக்குது. அப்படி கலங்கிட்டு இருக்கீங்களா? அப்படி சொல்ல, முந்தினவைகளை நினைக்காதீங்க, பூர்வமானதை யோசிக்காதீங்க, நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். அதே நீங்கள் தொடர்ந்து ஏசாயா 43:19 கூட வாசிக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆமாம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அல்லேலூயா. அது இப்பொழுதே தோன்றுமா? ஆமென். இந்த 2026வது வருஷம் ஜனவரி மாதம் 8 நாட்கள் கடந்துட்டோம். இந்த 9 நாளில் கர்த்தர் சொல்றாரு, இப்பொழுதே தோன்றும். இந்த புதிய நாளில், ஈவன் புதிய மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்ய உண்மையில இருக்கிறார். சொல்லிட்டு என்ன சொல்றாருனாக்கா, வண்ணாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் அவர் உண்டு பண்ணுறாராம். உங்கள் வாழ்க்கையில் எதுமா வண்ணாந்திரமாக இருந்துச்சு, எது அவாந்திர வழி போல இருந்துச்சு, இன்னைக்கு கர்த்தர் வழியை உண்டு பண்ண போகிறார். கடந்த ஆண்டில் எந்தெந்த வழிகள் அடைக்கப்பட்டதோ, ஆமென், எந்தெந்த வாசல்கள் மூடப்பட்டதோ, இந்த ஆண்டில் கர்த்தர் வழிகளை திறந்து அவளை ஆசீர்வதிக்க உண்மையில் வருகிறார். அல்லேலூயா. சொந்து போகாதீங்க. அவர் புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொன்னா நிச்சயமாக புதிய காரியத்தை செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சகலத்தையும் புதிதாக்குறேன்னு சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, இந்த பழைய பாவங்கள், பழைய சுவாபங்கள், பழைய ஆண்டவரே அவமானங்கள், என்னென்ன காரியங்களை கஷ்டப்பட்டுருக்காங்களப்பா, இந்த புதிய ஆண்டில் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் புது ஆண்டவரே நன்மைகள், ஆசீர்வாதங்களை நீங்கள் தரும்படியாக ஜெபம் பண்ணுறேன். இங்கே வண்ணாந்தரங்கள் வயல்வெளியாய் மாறட்டும், அவாந்தர வழிகள் நீர்த்தடகமாய் மாறட்டுங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷம் நீங்கள் ஆண்டவரே புதிய 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 வாசலில் திறந்து இவர் ஆசீர்வத்துக்கு கனப்படுத்திருக்கா. ஸ்தோத்திரம். எல்லா மகிமும் உமக்கு செலுத்துகிறோம். இந்த நாள் முழுதும் கரமெடுத்து நடத்தும் தெய்வீக பாதுகாப்பாக போடுகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். அவர் உங்கள் வாழ்க்கையை புதுசாக மாற்றிட்டார். தைரியமாக போங்க. God bless you.